ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு மட்டன் தலைக்கறி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம பட்டை செலவெல்லாம் போட்டுக்கலாங்க. பட்டை செலவு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வெங்காயம் வதங்கறதுக்கு உப்பு போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா குழைவாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலேயே அரைச்சது. இதிலேயே நான் எல்லா மசாலும் போட்டு வச்சதுனால நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா தலைக்கறி நல்லா வாங்கிட்டு வந்து நல்லா 3 தடவை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அந்த கறியில் வந்து நம்ம போட்ட மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம போட்டு பெரட்டி எடுத்துக்கலாங்க. இதோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதே அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு 4 விசில் போய் குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இதோ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் ஊற்றி நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாங்க. தேங்காய் ஊற்றினே ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஒரு கொதி வந்தால் போதும். இந்த சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துச்சு. குழம்பு நல்லா மணமாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கொத்தமல்லி தூவி நம்ம குழம்ப இறக்கிற வேண்டியது தான். நம்மளுக்கு இப்போ சூப்பரான மட்டன் தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சாதத்து கூட எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.